என்னும் கன்னிகையே மறுபடியும் என்ன செய்வேன், கட்டுவிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் யோசிக்கிறேன், என்னால் இந்த வசனத்தை நம்பவே முடியல. பாருங்க, சில நேரங்களில் பாருங்க, கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது சில காரியங்களை நம்ப முடியாது. பாருங்க, நல்லதை சொன்னாலும் என்ன செய்ய முடியாது, அதை நம்ப முடியாது. ஆமென். அப்படி அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம இருக்கிற கடினமான சூழ்நிலையில யாராவது ஏதாவது ஒரு நல்லதை சொன்னா கூட அந்த நல்லதை என்ன செய்ய முடியாது, நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா என்னுடைய சூழ்நிலை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நிச்சயமா பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கட்டுவிப்பேன். ஐ வில் பில்ட் யூ. நீ உன்னை கட்டுறதுக்காக. அப்பதான் நான் யோசித்தேன், அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுவதை போல இருந்தது. நீ உன்னை கட்டுவதற்காக, உன் ஊழியத்தை கட்டுறதுக்காக, உன் குடும்பத்தை கட்டுறதற்காக நீ உருண்டு பிறண்டுகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோட முக்கிய வேலை என்னன்னா, நீ என்னைய விசுவாசிக்க ஆரம்பிக்கணும்.